ஹாய் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா, காலையிலே வந்துட்டு மாட்டோடைய வேலை 10-11 மணிக்கெலாம் முடிச்சாச்சு. 11 மணிக்கு மேலே வந்துட்டு நெல் வயலுக்கு தண்ணி விட வந்தேன். நெல் வயலுக்கு தண்ணி விட்டுட்டு உளுந்து பிடுங்கி ரொம்ப நாளாகுது, அப்படியே கிடக்கே கொஞ்சம் தட்டுவோன்னு சொல்லிட்டு படுதா எடுத்துகிட்டும் போகலை. சரி சேலை கிடந்த சேலையில் அடிப்பான்னு பார்த்தா சேலையும் கிடக்கல. சரி போன்னு சொல்லிட்டு சாக்கு 2 கிடந்தது, அதில் கொஞ்சமாக ஏதோ வந்ததுக்கு சின்ன சின்ன வயல் தண்ணி பாயத்துக்குள்ளே வந்ததுக்கு ஏதோ கொஞ்ச நாள் தான் அடிப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக அது உளுந்து சேர்ப்போன்னு சொல்லிட்டு தான் உளுந்து அடிச்சிட்டு கிடக்குறேன். பாருங்கள், வெயிலில் தான் உட்காந்து அடிச்சிட்ருக்கோம். கஷ்டமாக தான் இருக்குது, பரவாயில்ல. அப்புறம் என்ன பண்ணுறது, கொஞ்சத்துக்கு வந்துட்டு வண்டியும் கூப்பிட முடியாது. போன கிடத்தும் கூட நிறைய உளுந்து கிடச்சப்போ கூட இவ்வளோ கஷ்டமாக தெரியல. போன வாட்டியும் கையாலே தான் நானும் என் வீட்டுக்காரும் பிடிங்கி அப்படியே அடித்து போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். இவ்வளோ கஷ்டமாக தெரியல. இந்த கட்டம் பிடுங்கி போட்டும் அடிக்க முடியாமல் டைமே இல்லாமல் இருக்கோம். ஏன்னா போன தடவை மாடு இல்லை, இந்த தடவை மாடு இருக்குது. மாட்டை வச்சுட்டு வேறு எந்த வேலையும் பார்க்குறது எனக்கு வந்துட்டு டைம் ஷெடியூல் பண்ணி போக தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். மாட்டை பார்த்துட்டு பிள்ளைங்கள பார்த்துட்டு வயலையும் பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் போக போக பழகிடும் அப்படிங்கிற போயிட்டுருக்கேன். விவசாயம் பிடிச்சவங்களாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. என்னுடைய சேனலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது நெல் வயல்லாம் போயிட்டு எல்லா இடத்துலையும் தண்ணி பாய்தான்னு சுற்றி பார்த்துட்டு மாடையாக மாற்றி வச்சுட்டு திரும்பி உளுந்து தட்ட ஆரம்பித்தாச்சு. எங்கள் ஊரில் எப்படி சொல்கிறது, நிறைய பேர் டக்குன்னு வண்டி கூப்பிட்டுலாம் வேலை செய்ய மாட்டாங்க. அந்த செலவு கூட மிச்சம் பண்ணிவிடுவோம், நம்மளே அடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு தான் அடிக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த கொஞ்சமாக இருக்கிறதுலாம் டக்குன்னு உளுந்து வண்டிலாம் கூப்பிட்டு அடிக்கிறது இல்லைங்க. அந்த காசு கூட மிச்சம் பண்ணுன்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அதில் எவ்வளோ செலவாயிருக்குன்னு தெரியும். வண்டி கூப்பிட்டு அதுக்கு ஒரு செலவேன்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்காங்க. நெல்லெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் சின்னதாக இருக்கும் போதே பூ வந்துருச்சு. நெல்லும் ஒன்றும் சரியில்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வந்ததனாவது காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு டெய்லியும் அவரும் நானும் வந்து தண்ணி விட்டுட்டு தான் இருக்கோம். பார்ப்போம், போக போக சரியாயிடும். நெக்ஸ்ட் இயர்லாம் எந்த விவசாயமும் பண்ண வேண்டாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இன்னொன்று விவசாயம் கை கொடுக்கலங்கிறது ஒன்று, இன்னொன்று பசங்களை பார்க்க முடியல. ஃபுல் டே இந்த ஒர்க் பண்ணிட்டு போகிறதால எங்களுக்கும் டயர்டாகிடுது, பிள்ளைங்களை கவனிக்க முடியல. என் பையன் நெக்ஸ்ட் இயர் 9th, கொஞ்சம் படிப்பில் பின்தங்கி இருக்கான். சரி அடுத்த வருஷம் நான் அதை டெவலப் பண்ணி அவங்க உட்கார வச்சு படிக்க வச்சா தான் 10th ஓரளவு நல்ல மார்க்னாவது எடுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த நெல்லை அறுத்துட்டு மாட்டை மட்டும் வச்சு பார்த்துக்கலாம், இல்லாட்டி சவுக்கு போட்டுடலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் என்ன பண்ணுறேன்னு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள்.